நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஒரு ஒரு சில பெண்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பெண் காவலர்களுக்கான பயிற்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாக பெண் காவலர்களோட பயிற்சி வந்து அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறும். எல்லா மாவட்டங்கள்லையும் நடைபெறும். அவங்களுக்குரிய மாவட்டங்கள்லேயே நடைபெறுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இப்போ அவங்க வந்து சேலம் மாவட்டம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். இப்போ அவங்க வந்து தருமபுரி அப்படின்னா, அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியிலே இருக்கலாம், இல்லை சேலத்தில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்களோட பயிற்சி பள்ளி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நடைபெறும். அதே மாவட்டத்தில் நடைபெற்றுச்சு அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடி வீட்டுக்கு போகிறது, ட்ரைனிங்கில் வந்து முழு மனசோட வந்து ட்ரைனிங்கில் வந்து கவனம் செலுத்த முடியாது. அப்படிங்கிறனால அவங்களுக்கான பயிற்சிகளை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கரூரில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான பயிற்சி எல்லாமே வந்து ஒன்று கோயம்புத்தூர், இல்லை திருப்பூர், இல்லை இந்த பக்கம் மதுரை, இந்த மாதிரி இடங்களில் அவங்களுக்கான பயிற்சி மையங்கள் இருக்கும். அடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து அங்கேயே தங்கி தான் வந்து பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எந்த விதத்துலையும் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கான முழு பாதுகாப்போடு அங்கே வந்து தங்குமிடம் வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹாஸ்டல், உமன் ஹாஸ்டலில் இருந்தால் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குமோ அந்த வசதிகள் எல்லாமே அங்கே இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. இப்போ நிறைய பெற்றோர்கள் வந்து இது மாதிரி பெண் குழந்தைகளை வந்து நம்ம ட்ரைனிங் அனுப்புகிறோம், 6 மாதம் ட்ரைனிங்கு, 8 மாதம் ட்ரைனிங்கு, அவங்க எப்படி இருப்பாங்களோ பயப்பட தேவையில்ல. 15 நாளைக்கு ஒரு தடவை போய் நீங்கள் வந்து அவங்கள பார்த்துக்கலாம். இல்லை வாரம் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள போய் பார்க்கலாம். அதே சமயம் அங்கே இருக்கக்கூடியவங்களும் வந்து ஒரு பெண் அதிகாரி தான் அங்கே இருப்பாங்க. உங்களோட அந்த பெண் காவலர்களுக்கு என்ன வகையில் பாதுகாப்பு கொடுக்க முடியும், எப்படிலாம் பயிற்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் பெண்கள் வந்து இந்த போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா, ட்ரைனிங் எப்படி இருக்குமோ, நம்ம போகிற இடம் வந்து எப்படி இருக்குமோன்னு பயப்பட தேவையில்ல. ஒரு சிலர் வந்து இப்போ தான் இந்த போலீஸ் எக்ஸாம் மூலிமா தான் வந்து அந்த ஊரை விட்டே வெளியில் வந்திருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கு போகிற இடம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், பயமாக இருக்கும், பாதுகாப்பானதாக இருக்குமாங்கிறத பொறுத்து நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நீங்கள் ட்ரைனிங் சென்டருக்குள்ளே நல்லபடியாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, 6 மாதம் ட்ரைனிங் முடித்து வெளியில் வர வரைக்கும் உங்களை நல்லபடியாக அவங்க பார்த்துப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வீட்லேயும் சரி இல்லை வெளியிலையும் சரி, வேறு ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க அதிகாரிகிட்ட நீங்கள் முறையிடலாம். அதே சமயம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான அசௌகரியம் இருந்தாலும் அங்கே வந்து மருத்துவ வசதி எல்லாமே அங்கே பக்கத்துலேயே இருக்கும். உங்கள் ட்ரைனிங் சென்டர் பக்கத்துலேயே வந்து ஒரு போலீஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு எனி டைம் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும். அடுத்து வந்து ஒரு எமர்ஜென்சி, எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் பிரச்சனை வரும் அது எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்களுக்கு உண்டான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா, அவங்க பெண் அதிகாரிகள் இருக்காங்க அங்கே உங்களுக்கு கூட. நைட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நைட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க வந்து அங்கே டர்ன் டியூட்டியில் இருப்பாங்க தொடர்ந்து. அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்ல. நீங்கள் ட்ரைனிங்கை நல்லபடியாக முடிக்கணும். அடுத்து ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆண்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் வந்து அளவு வித்தியாசப்படும், அவ்வளோதான். இப்போ வந்து ஆண்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 5 ரவுண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா கிரவுண்டில், உங்களுக்கு வந்து ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அவ்வளோதான். மற்றபடி வந்து பயிற்சிகள் எல்லாமே ஒன்று தான். அவங்க கற்றுக்கக்கூடிய விஷயமும் ஒன்று தான், நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயமும் ஒன்று தான். அங்கே பரேட் எப்படி செய்ய போகிறோம், பிடி எப்படி செய்ய போகிறோம், போலீஸில் எப்படி சல்யூட் அடிக்கணும், எப்படி வந்து அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து சட்டத்தை கையாளணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஆண்கள் கற்றுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தான் பெண்களும் கற்றுக்க போகிறீங்க. இருந்தாலும் இடமும் அதற்குரிய வந்து ஒரு சில முறைகள் மட்டும்தான் மாறுபடும். மற்றபடி எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ஃபார்முலாஸ் தான். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல. பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வருந்த தேவையில்ல. நல்லபடியாக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைனிங் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் கலந்துக்கலாம். ரொம்பலாம் இருக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் உங்களுக்கு பயிற்சி மையம் இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்ல. நன்றி.